பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ் அது என்ன சார் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்க்குறீங்க நமக்கு வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது. யுரேனியம் 235 வச்சு ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குதா? நடக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு 3 நியூட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இந்த 3 நியூட்ரானும் வந்து அடுத்த ரியாக்ஷனுக்கும் தேவை. அடுத்தடுத்த ரியாக்ஷனுக்கு இந்த 3 நியூட்ரான் போகுமா அப்படின்னா போகாது. காரணம், சில நியூட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துல வந்து இந்த ஒரு பாக்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில இதை எஸ்கேப் ஆயிடலாம். மேபி அங்க இருக்கக்கூடிய நான் ஃபீசிபிள் மெட்டீரியல் நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷனுக்கு உட்படாது, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படாது, அணுக்கரு பிளவுக்கு உட்படாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த எலமெண்ட்டும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது மாதிரியான லீக்கேஜஸ் நிறைய நடக்கலாம். இங்க 3 இருக்கு அப்படின்னா அதுல 1 மட்டும்தான் இதாகலாம், மீதி 2 வந்து அப்சர்வ் ஆயிருக்கலாம். சரிங்களா? லாஸ் ஆயிருக்கலாம். சோ இது மாதிரி லாஸ் ஆகிறது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான். லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப லீக்கேஜ் ஆகுது சார், லீக்கேஜ் ஆகாம நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, என்ன செய்யறோம்? லீக்கேஜ் ஆனாலும் நமக்கு வந்து அடுத்தடுத்த ரியாக்ஷன் வந்து இந்த 3 நியூட்ரான் வந்து வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட், இப்போ வந்து குறிப்பிட்ட வெயிட் இருக்கணும். அந்த யுரேனியம் 235 எடுத்துக்கிட்டோம்னா, யுரேனியம் 235 ஒரு 10 கிராம் இருந்தா நமக்கு வந்து இந்த 3 நியூட்ரான் வந்து கண்டினியூஸா கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இந்த 10 கிராம் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ அதுதான் விஷயம். சரிங்களா? சோ நம்ம என்ன செய்யலாம், இந்த 10 கிராம் சொல்றோம் இல்லையா, இந்த 3 நியூட்ரான் நமக்கு தேவைப்படுற நியூட்ரான் கிடைக்கிறதுக்கான இந்த 10 கிராம், இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ். நம்ம ஃபர்தர் ரியாக்ஷனுக்கு தேவையான நியூட்ரான் எந்த வெயிட்ல வருதோ அதுதான் என்ன சொல்றோம், கிரிட்டிக்கல் மாஸ். இதுல 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் சப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சப் கிரிட்டிக்கல்? கிரிட்டிக்கல் மாஸ் வந்து ஒரு 10 கிராம் வச்சுக்கோம். சப் கிரிட்டிக்கல் வந்து அந்த 10 கிராமோட கம்மியா இருக்காது. சரிங்களா? ஒரு 8 கிராமா இருக்கலாம், 7 கிராமா இருக்கலாம், கம்மியா இருக்காது. அடுத்து சூப்பர் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல் அது என்ன சார் சூப்பர் கிரிட்டிக்கல்? கிரிட்டிக்கல் வந்து 10 கிராம் அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் வந்து அதை விட அதிகமா இருக்கும். சரிங்களா? ஒரு 12, 15 அது மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இப்ப சப் கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் 2 இருக்கு. என்னது கிரிட்டிக்கல் மாஸ்ல. சரிங்களா? கிரிட்டிக்கல் மாஸ் என்ன, அந்த நியூட்ரான் நமக்கு தேவைப்படுற நியூட்ரான் வந்து எந்த அளவான மெட்டீரியல் எடுத்தா நமக்கு கிடைக்குமோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை பத்தி பார்த்தோம். அதனுடைய அப்ளிகேஷன் ஆட்டம் பாம். இந்த ஹிரோஷிமா நாகசாகி, ஓகேங்களா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் அந்த ஆட்டம் பாம், அணுகுண்டு. ஓகே, எப்படி சார் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இது இருக்கும். சரிங்களா? இதுல நடுவில் சின்னதா ஒரு கேப் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த கேப் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இங்க யுரேனியம் 235 வச்சிருப்பாங்க. யுரேனியம் 235 இருக்கும். ஓகேவா? அதே யுரேனியம் 235 இங்கேயும் வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிறது சப் கிரிட்டிக்கல், நம்ம சொன்னோம் இல்லையா, கிரிட்டிக்கல் மாஸோட கம்மியா இருக்கும். இங்க இருக்கிறதும் கிரிட்டிக்கல் மாஸோட கம்மியா இருக்கும். 2 சப் கிரிட்டிக்கல் வச்சிருப்பாங்க. சோ இப்ப என்ன செய்வாங்கன்னா, இதை இதுக்குள்ள மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த பாம்பு வெடிக்க வைக்கணும் அப்படின்னா இதை இதுக்குள்ள மூவ் பண்ணுவாங்க. சோ இது என்ன ஆகும், சப், இதுவும் வந்து சப், 2 என்ன ஆகும், ஆட் ஆகி சூப்பரா மாறும். சூப்பர் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல்னா என்ன அர்த்தம், கிரிட்டிக்கலோட ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த 3 நியூட்ரான் நமக்கு தேவை அப்படின்னா அதோட நிறைய நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். சில நியூட்ரான் எஸ்கேப் ஆனாலும் சில நியூட்ரான்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும், இப்போ நிறைய யுரேனியம் ஆட்டம் வந்து ரியாக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு யுரேனியம் ஆட்டம் ரியாக்ஷன் ஆகும்போதும் எனர்ஜி நிறைய ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன கான்செப்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் மாஸ். இப்போ நம்ம பார்த்த முடியாது 2 சப் கிரிட்டிக்கல் இருக்கு. அது 2 சேர்த்து ஒரு சூப்பர் கிரிட்டிக்கலா மாத்திரம். அதுக்கு அடுத்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, முன்னே சொன்னோம். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், கண்ட்ரோலே கிடையாது. நம்ம அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான் வெளியவே எடுக்க போறது இல்லை.
அது வருது, அது ப்ரொடியூஸ் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்கும், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இது ரெண்டும் வந்து நடக்க போகுது. சரிங்களா? இதுதான் ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி. எந்த ஃபார்ம் நம்ம பார்த்த ஏற்கனவே நம்ம இன்னும் பார்த்ததுதான். காமா ரேஸ், ஆல்பா, பீட்டா, இந்த ரேஸ், இந்த எந்த ரேஸ் சொன்னாலும் இதெல்லாம் இருந்து வெளியாகலாம். இந்த ரேஸ் வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரேஸ் தான் இந்த ரேஸ் தான். ஓகே, இப்போ பார்க்குறோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடந்த ஹீரோஷிமா நாகசாகி பாம் பிளாஸ்ட். ஓகேங்களா? பார்க்குறோம். நாம இப்போ என்ன பார்த்தோம்? நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தோம். இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. ஃபியூஷன் என்னது? இணைவு. ஓகேங்களா? ஸோ பிளவுனா நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து ரெண்டு சின்ன நியூக்ளியஸா பிரிஞ்சு சேம் தாங்க. இங்கேயும் ஒரு ரெண்டு லைட்டர் நியூக்ளியை, லைட்டர் பிளஸ் லைட்டர் will gives a heavier nuclei. Heavier nuclei plus energy. Same energy ரெண்டுத்துக்கும் வரும். சரிங்களா? அதுலயும் எனர்ஜி வரும், இதுலயும் எனர்ஜி வரும். லைட்டர் நியூக்ளியை, ரெண்டு லைட்டர் நியூக்ளியை சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியை தந்தா அது பேர் என்ன சொல்றோம்? நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல வந்து இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சில ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் வேணும். ஹை டெம்பரேச்சர், ரொம்ப அதிகப்படியான ஹீட் இந்த ரியாக்ஷனுக்கு ரொம்ப தேவை. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். காரணம் இது வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட் தேவைப்படுது. எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to the power 7 to 10 to the power 9 கெல்வின். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு 10 போட்டு அது கூட 0.000 7 0 ஆட் பண்ணணும். அந்த அளவுக்கான டெம்பரேச்சர் இதுக்கு தேவைப்படும். ரொம்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ இது என்ன சொல்றோம்? தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகேங்களா? காரணம் இதுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட் தேவைப்படுறதுனால இது வந்து தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனோட ஐசோடோப் டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டு கம்பைன் ஆகி என்ன தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹீலியம் ஆட்டம் He4 பிளஸ் எனர்ஜி தருங்க. சரிங்களா? நியூக்ளியர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஃபிஷனா இருக்கட்டும் ஃபியூஷனா இருக்கட்டும் ரெண்டுலையுமே அதிகப்படியான எனர்ஜி தரும். பாருங்க, சேம் தான். இங்க ஒரு லைட்டர் நியூக்ளியர் இருக்கு, இங்க ஒரு நைட்ரேட் நியூக்ளியர் இருக்கு. இது ரெண்டுமே ஹைட்ரஜனோட ஐசோடோப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஐசோடோப் அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரியம். யூட்ரியம் ரெண்டு நியூக்ளியர் யூட்ரியம் வந்து சேர்ந்து நமக்கு ஒரு ஹீலியம் ஆட்டமா தரும். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல தான் வரும் இல்லையா? நம்ம அட்மாஸ்பியர்லயும் இந்த ரியாக்ஷன் நடக்கும், நம்மளுடைய வளிமண்டலத்தில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். பட் இங்க வந்து டெம்பரேச்சர் பத்தாதனால, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறதுனால இதுக்கான எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய மாஸ் இங்க இருக்கக்கூடிய மாஸோட அதிகமா இருக்கும். இங்க மாஸ் 1 அப்படின்னு வச்சுட்டோம், M1 அப்படின்னு வச்சுட்டோம்னா இதை விட இது அதிகமா இருக்கும். ப்ராடக்ட் சைட் கிடைக்கக்கூடிய M2 விட அதிகமா இருக்கும். ஓகே, எங்க சார் போகும்? இங்க இருந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது, அது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லாஸ் ஆகக்கூடிய கொஞ்சம் மாஸ் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? மாஸ் டு எனர்ஜி, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதுக்கு என்ன விதி? ஐன்ஸ்டைன். ஓகேங்களா? மாஸ் எனர்ஜி ரிலேஷன் படிச்சிருப்போம். E ஈக்குவல் டு mc ஸ்கொயர். ஓகேவா? mc ஸ்கொயர் சொல்லிருக்கோம் இல்லையா? சோ அதுதான், அவ்வளவுதாங்க. என்ன ஃபியூஷன் பாக்குறோம்? ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் தரணும், அதர் நியூக்ளியர் ஃபியூஷன். சோ அதுலயும் இந்த ரியாக்ஷன் என்ன சொல்றோம்? தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். காரணம் ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது. எந்த அளவுக்கு? 10 to the power 7 to 10 to the power 9. இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேங்களா? இந்த சைடு இருக்க மாஸ் இந்த சைடு மாஸோட கம்மியா இருக்கும். காரணம் இந்த மாஸ் லாஸ்.
சரிங்களா. இது இங்க லாஸ் ஆகக்கூடிய மாஸ் தான் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும், எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். எந்த லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய E ஈக்குவல் டு mc². ஓகேவா, நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும், இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஓகேங்களா, எதுக்கு இதுக்கு ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும்? காரணம் சேம் நியூக்ளியர், இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். நமக்கு தெரியும் இப்போ பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரெண்டும் இணையாது, ரெண்டுமே ரிப்பிள் ஆகும். சரிங்களா, இது இந்த சைடு ஓடிடும், இது இந்த சைடு ஓடிடும், விளக்கும். சரிங்களா, சோ இந்த இடத்துல அந்த விளக்கு விசையை வந்து உடைக்கணும், ரெண்டையும் சேர்க்க வைக்கணும். சரிங்களா, அதுதான் இந்த கான்செப்ட். அந்த விளக்கு விசையை வந்து உடைக்கணும், அது ரெண்டையும் சேர்க்க வைக்கணும். சோ அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சோ அதனாலதான் இந்த டெம்பரேச்சர் வந்து ஹையா வேணும், இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வேணும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் நியூக்ளியர் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகாது, ரெண்டுமே ரிப்பல் ஆகும். சோ அந்த ரிப்பல் ஃபோர்ஸ் உடைச்சு இது ரெண்டையும் சேர வைக்கணும். அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, ஹை டெம்பரேச்சர் தேவை. சரிங்களா, இது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீசன்ட் செஷன் ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 2 3. சோ இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து பார்க்குறோம் ஸ்டெல்லர் எனர்ஜி. ஸ்டெல்லர் எனர்ஜி அது என்ன? ஸ்டெல்லர் எனர்ஜி நமக்கு தெரியும், சன் அண்ட் ஸ்டார் எல்லாம் பார்க்குறோம், பிரகாசம் தான் இருக்கு. ஓகேங்களா, லைட் வருது, ஹீட் வருது. ஓகேங்களா, சோ அது எப்படி வருது, அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து நிறைய ஹைட்ரஜன் இருக்கும். சரிங்களா, ஹைட்ரஜன் வந்து நிறைய இருக்கும். ஒரு சன் இருக்கு அப்படின்னா அதுல பாதி பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் தான், முழுக்க ஹைட்ரஜன் தான். அந்த ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் வந்து கம்பைன் ஆகி ஹீலியமா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒரு சன் இருக்கு அப்படின்னா அதனுடைய கோர்ல இருக்கும், இங்க இருக்கும் அந்த ஹைட்ரஜன் தான். சோ இங்க சைட்ல இருக்கு இல்லையா, இங்க வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லா. சரிங்களா, அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சோ அந்த ரியாக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரியாக்ஷனுக்கு தேவையான ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ நம்ம பார்த்தா ஹை டெம்பரேச்சர் தேவை அப்படின்னு. சோ அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ஹீட்டை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதனால ரியாக்ஷன் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு இதுதான் காரணம். சன்லயும் ஸ்டார்லயும் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கும் பிரகாசமாத்துக்கும் ஹீட் அண்ட் லைட். சரிங்களா, ரொம்ப தூரத்துல இருக்கு, பட் இருந்தாலும் அதனுடைய ஹீட் நம்மளுக்கு வந்து ரொம்ப தாக்கமா இருக்கு. ஆனா லைட் நம்ம எவ்வளவு பிரகாசமா பாக்குறோம், அது காரணம் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். இந்த அணுக்கரு இணைவு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஓகேங்களா, அது பாக்குறோம். சோ இதுல இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த சன் அண்ட் ஸ்டார்ல இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெல்லர் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். பார்த்தோம் இல்லையா, இப்ப ஃபியூஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் வந்து ஆட்டம் பாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஃபியூஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம். அது என்ன சார் ஹைட்ரஜன் பாம்? இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம் நம்ம ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கும் போது சோ இதுல அந்த ஹைட்ரஜன் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன் அதே ரியாக்ஷன் தான் இங்க ரிப்பீட் ஆகும். சரிங்களா, ஓகே, பார்த்தோம் ஹை டெம்பரேச்சர் தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா. சோ இந்த ஹைட்ரஜன் பாம்புக்கு ஹை டெம்பரேச்சர் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பாம்பே எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்படி சுத்தி ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு அப்படின்னா சுத்தி என்ன வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பாம், சின்னதா ஒரு ஆட்டம் பாம் இருக்கும், சுத்தி ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கும், ஆட்டம் பாம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆட்டம் பாம் இருக்கும். ஆட்டம் பாம்போட கான்செப்ட் என்ன பார்த்தோம், இது மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம் பாம் என்ன ஆகும், வெடிச்ச உடனே அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைச்சிருமா, ஹீட் வந்து ரொம்ப வெளிப்படுமா, காமா ஆல்பா பீட்டா அந்த ரேஸ் வரும். அது கூட ஹீட் எனர்ஜி ரொம்ப அதிகமா வரும். சோ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சுத்தி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆக ஆரம்பிச்சுக்கும். சரிங்களா, சோ ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்ச உடனே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, சோ அப்படிதான் இருக்கும். இதுக்கு தேவையான டெம்பரேச்சர் எதுக்கிட்ட இருந்து வருது,
யார் கொடுக்குறா? ஆட்டம் பாம். இதுக்குள்ள ஒரு இன்பில்டா ஒரு ஆட்டம் பாம் இருக்கும். அந்த ஆட்டம் பாம் தான் இந்த ஹைட்ரஜன் பாம்புக்கு தேவையான டெம்பரேச்சரை கொடுக்கும். அதுக்கு அடுத்து வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் டேஞ்சர் எக்ஸ்ப்ளோசிவ் தென் ஆட்டம் பாம். சரிங்களா? ஆட்டம் பாம்போட ரொம்ப அதிவேகத்தில் வெடிக்கக்கூடியது, ரொம்ப அதிகமான எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியது. சரியா? ஏன் காரணம் என்ன? அதுக்குள்ள சின்னதா ஒரு ஆட்டம் பாம் இருக்கும். அந்த ஆட்டம் பாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிக்கும். சோ வெளியே இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், சரிங்களா, அந்த ஹைட்ரஜன் பாம் வந்து வெடிக்கும். சோ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஆட்டம் பாமோட இந்த ஹைட்ரஜன் பாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ். சரிங்களா? சோ இப்ப பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ரியாக்ஷன் பார்த்தோம், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் பார்த்தோம், அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு பத்தி பார்த்தோம். சோ அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஃபிஷன் வச்சுக்குவோம், அதுக்கடுத்து என்ன? ஃபியூஷன். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? முதல் டிஃபரன்ஸ் ஃபிஷன் என்னது? ஸ்பிட்டிங் அப் ஆஃப் நியூக்ளியஸ். சரிங்களா? ஹெவியர் டு ஸ்மாலர் நியூக்ளியஸ். சரிங்களா? ஒரு பெரிய நியூக்ளியா இருக்கும், யுரேனியம் மாதிரி ஒரு பெரிய நியூக்ளியா வந்து சின்ன நியூக்ளியா உடையும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலர். ஹைட்ரஜன் மாதிரி ஒரு சின்ன நியூக்ளியா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் மாதிரி ஒரு பெரிய நியூக்ளியை, சரிங்களா, ஹெவியர் நியூக்ளியா மாறும். ஓகே. ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன? ரூம் டெம்பரேச்சரே போதும். இருக்கு ரூம் டெம்பரேச்சரே இந்த ரியாக்ஷனுக்கு போதும். பட் இந்த ரியாக்ஷனுக்கு என்ன தேவை? ஹை டெம்பரேச்சர் வேணும், ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர். நம்ம பார்த்தோம் இல்லையா, 10 to the power 7 to 10 to the power 9 வரைக்கும் வேணும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப ஹையான டெம்பரேச்சர். ஓகே. அதுக்கு எடுத்து பார்க்குறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இது மாதிரியான ரேஸ் மட்டுமே வெளிப்படும். சரிங்களா? எந்த விதமான பார்ட்டிகளும் இதுல இருந்து வெளியே வராது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ரேஸ் வரும். சரிங்களா? ஆல்பா ரேஸ் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்ரான் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல், ஒரு துகள், ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய பாசிட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பாசிட்ரான். ஓகேங்களா? பாசிட்ரான் வெளியே வரும், பாசிட்ரான் சொல்லி வரும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரான், நியூட்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரியாக்ஷன், இன்னொரு பார்ட்டிகல்ஸ், நியூட்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பார்ட்டிகல் தான் மேக்சிமம் இதுல இருந்து வெளியே வரும். அது என்ன ரியாக்ஷன்ல ஆல்பா, பீட்டா, காமா, இந்த 3 ரேடியேஷனும் ரிலீஸ் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா காமா ரேடியேஷன், காமா ரேஸ் வரும். சோ அந்த காமா ரேஸ் என்ன செய்யும்? மனிதனுக்கு ரொம்ப பயங்கரமான எஃபெக்டை ஏற்படுத்தும். பட் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இதுல என்ன வரும் அப்படின்னா ஒன்லி ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி, ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி மட்டுமே வெளிவரும். ஓகேங்களா? பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா லைட் எனர்ஜி, இதுல பாத்தீங்க அப்படின்னா காமா ரேஸ் வெளிவரும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி மட்டுமே வெளிவரும். சரிங்களா? சோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சோ பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியர் ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். சோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய யூசஸ் என்ன, இதெல்லாம் இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம பாஸ்பரஸ் 32 வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? வேரியஸ் ஃபீல்ட்ல, சரிங்களா, நமக்கு இது மாதிரியான ஐசோடோப்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும், ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்ஷன் வரும்போதும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம எது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு 2 விஷயத்தை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன? பாஸ்பரஸ் 32 எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது, இப்ப செடிகள் இருக்கு, சரிங்களா, பயிர்கள் இருக்கு, அந்த பயிர்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, சரிங்களா, ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்றது ரேடியேஷன். ரேடியேஷன் எதுக்கு? இதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தானியம் இருக்கு, இல்லைன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள் இருக்கும். ஸோ அதை கொல்லணும். சரிங்களா? அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில தானியங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏற்கனவே பூச்சிகள், சரிங்களா, அது மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை கொல்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்றது, இந்த ரேடியேஷன் வந்து விடும்போது அது வந்து அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிஞ்சிடும். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து மெடிக்கல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. மெடிக்கல்ல எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது இதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஃபாலோவிங்ல கேட்கலாம். சரிங்களா?
அடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் சோடியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதயம் இருக்கு இல்லையா அதனுடைய சீரான ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? ஹார்ட். சரிங்களா? சோடியம் ஹார்ட். அயோடின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்டர். இந்த அயோடின் குறைபாட்டால வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அயோடின் 131 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்டரை குணப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்க்குறோம் அனிமியாவுக்கு வந்து அயன் 59. சரிங்களா? அனிமியாவுக்கு வந்து அயன் 59. சரிங்களா? அதுக்கடுத்து அதே பாஸ்பரஸ் 32 இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதிகளை வந்து கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அது இன்னும் ரெண்டு விஷயம். சரிங்களா? கோபல்ட் அண்ட் கோல்டு. சரிங்களா? கோபல்ட் அண்ட் கோல்டு. கோபல்ட் 60 கோல்ட் 198 இது ரெண்டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்டில் ரேடியேஷன் யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளீன் பண்றதுக்காக. சரிங்களா? ஸ்டெர்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் மேல நம்ம பட வைக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் அழிஞ்சிடும். ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து என்ன ஃபீல்டு அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்ல எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிடெக்ட் டிஃபெக்ட்ஸ். ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்றோம் அதுல ஏதாவது சின்ன ஃபால்ட் இருக்கு அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? உடனே உடச்சு கண்டுபிடிப்போம். அது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போமா? பட் இந்த ரேடியோஆக்டிவ் ரேஸ் யூஸ் பண்ணி சரிங்களா நம்ம ஆல்பா பீட்டா காமா சொல்றோம் இல்லையா அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பேக்கேஜிங் டிஃபெக்ட் ஏதாவது பேக்கேஜ் பண்ணும்போது அதுல ஏதாவது எங்காவது சின்ன பேக்கேஜ்ல கிளீசன் இருக்கா அது மாதிரியான விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து கேஜஸ். இது என்ன சார் கேஜஸ் அப்படின்னா எதை அளக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அங்க இருக்கக்கூடிய லிக்விட் எவ்வளவு இருக்கு, கேஸ் எவ்வளவு இருக்கு, சாலிட் எவ்வளவு இருக்கு. ஸோ இதை அளக்கிறதுக்கும் இந்த ரேடியோஆக்டிவ் அந்த ரேடியேஷன் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து ஒரு ஐசோடோப் கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கேஜ்ல ஏதாவது வெடிபொருள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது? இந்த கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கக்கூடிய ஒரு ஐசோடோப் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து அமெரிக்கம் 241 இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில வந்து எங்க வேணாலும் ஸ்மோக் வரலாம், புகை வரலாம். சரிங்களா? தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி புகை வரலாம் இல்லையா? ஸோ அதை டிடெக்ட் பண்றதுக்கு இந்த அமெரிக்கம் 241 வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து ஆர்கியாலஜி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் இருக்கு இல்லையா அதுலயும் யூஸ் ஆகுது. எதுக்கு? கார்பன் டேட்டிங் அதனுடைய வயசை கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா? கார்பன் 13 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐசோடோப் தான் இதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? சோ கார்பன் டேட்டிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர். சோ இது பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. அடுத்து பாக்குறோம். இப்ப இது வந்து வரக்கூடிய ரேடியேஷன் அதை பத்தி எல்லாம் பார்த்தோம். சோ அதுக்கான சேஃப்டி மெஷர் என்ன? இது வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுக்கு அதுக்காவது எவ்வளவுதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆகணும். சரிங்களா? இப்போ ரேடியேஷன் வெளிப்பட்டு இருக்கு, நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்துல இருக்கோம், ரேடியேஷன் வெளியாகுது. ஸோ நம்மளுடைய உடம்பு எவ்வளவு ரேடியேஷன் தாங்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் radioactive production. இங்க என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம இருக்கோம், ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 20 சிகரெட் பர் இயர் எவ்வளவுதாங்க அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆகணும். அதுக்கு மேல வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா? அவங்க மேல இதுக்கு மேல ரேடியேஷன் பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து நம்ம ராஜன் நம்ம பார்த்த யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியில பார்த்தோம். ஸோ ராஜன்ல சொல்ல போனோம் அப்படின்னா 100 மில்லி ராஜன் பர் வீக். ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ராஜனுக்கு மேல இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, ஹியூமன் பீயிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னு எவ்வளவு ராஜனுக்கு ஏற்பட்டா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ராஜன் பார்த்தோம் அப்படின்னா லூக்மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர்
லூக்மேனியா சரிங்களா, பிளட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவே ஒரு 600 ராஞ்சனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் தான். எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ராஞ்சன் 600 ராஞ்சன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் லீட்ஸ் டு டெத் சரிங்களா. இதுக்கு என்ன லூக்மேனியா. இந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க. 100 மில்லி ராஞ்சன் பர் வீக், ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ராஞ்சன், அப்படி இல்லை அப்படின்னா 20 சிகரெட் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு 20 சிகரெட் தான். ஓகே, இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன சார் சேஃப்டி மெஷர்? சேஃப்டி மெஷர் இது பாத்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் எவ்வளவு வந்து பர்மிட்டட் லெவல்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சேஃப்டி மெஷர் இதுல வந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன சார் சேஃப்டி மெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி எப்பயுமே லிட் சரியா, லிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டெய்னருக்கு வெளியே வராது. அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளவு பெரிய தாக்கம், அதை வந்து வெளியே வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாவே இருக்கும். ஸோ என்ன செய்வாங்க, ஒண்ணு ரேடியோ ஆக்டிவிட்டி பொருளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இன் லெட் பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வச்சு பூட்டிடலாம். எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோசோமீட்டர் வந்து எல்லாருக்கும் இல்லைனாலும் அந்த ஏரியாவில் வேலை செய்யக்கூடிய அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு வேலை செய்யக்கூடிய இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு, அந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோசோமீட்டர், டோசி மீட்டர். டோசி மீட்டர் கொடுக்கலாம். அது என்ன சார் டோசி மீட்டர்? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீட்டர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீட்டர் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு ரேடியேஷன் படுது, எவ்வளவு ரேடியேஷன் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கறத அளக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் அந்த டோசி மீட்டரோட வேலை. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த டோசி மீட்டர், அந்த ஏரியாவில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த டோசி மீட்டர் கொடுத்து இந்த லெவலை செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா 100 மில்லி ராஞ்சன் சொன்னோம் இல்லையா பர் வீக்னு, அந்த அளவை அவங்க கடந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம வரலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் பொருள் இருக்கு, அதை டைரக்டா கையில எடுக்காம ஒரு கிளவுஸ் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இல்லைன்னா ஒரு டாங்கல் யூஸ் பண்ணலாம். டாங்கல் சொல்லக்கூடிய அந்த பிடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பிடிப்பு நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் பாத்தீங்க அப்படின்னா லெட் கோட்டடா இருந்தா அப்படின்னா ஹெல்மெட், ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம் சரிங்களா. அடுத்து பாக்குறோம். அடுத்து என்ன, நியூக்ளியர் ரியாக்ஷனோட முக்கியமான அப்ளிகேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் ஓகேங்களா. அணு உலை அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் சரி. நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன? நியூக்ளியர் ரியாக்டர்னா ஒன்றும் இல்லைங்க, இதுக்குள்ள வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்கும். அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் ஆகும். பார்த்தோம் இல்லையா, அன்கண்ட்ரோல்டு கண்ட்ரோல்டு ரெண்டு. ஸோ கண்ட்ரோல்டு ரியாக்ஷனா இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம். இப்போதைக்கு இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான காம்போனன்ட், இம்பார்ட்டன்டான காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது மட்டும்தான், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த செட்டப் மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டர் சரிங்களா. ரியாக்டர் அதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் வால், சுத்தியும் ஒரு செவரு மாதிரி இருக்கும். லெட் பாக்ஸ் சொன்னாங்க இல்லையா, அதனாலான ஒரு செவரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மாடரேட்டர், அதுக்கடுத்து ஃபியூல் ராட் வந்து நம்ம யுரேனியம் 235 ஓகேங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ராட் இருக்கும். கண்ட்ரோல் ராட் இதுக்கு நியூட்ரான் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷனை ஸோ நியூட்ரான் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ராட் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து கூலண்ட் வைக்கிறோம். அந்த இடத்துல ஓவர் ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கூலண்ட் வைக்கிறோம். இந்த கூலண்ட் என்னது, நிறைய கூலண்ட் யூஸ் பண்றோம், வாட்டர் சரிங்களா, கேஸ், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சரிங்களா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்கும் சரிங்களா. இந்த பாக்ஸ் இருக்குல்லையே அதுக்குள்ள நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்ப என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டரை இதுக்குள்ள சர்க்குலேட் பண்ணுவோம். இதுக்குள்ள நம்ம வாட்டரை சர்க்குலேட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், வாட்டர் இருக்கிறதுனால இதுல இருந்து ஹீட் எனர்ஜி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜில இருந்து நமக்கு ஸ்டீம் வரும், ஸ்டீம் நீராவி வரும். அந்த நீராவி வச்சு நம்ம டைனமோ ஓட்டுவோம், அந்த டர்பைன் இருக்கு இல்லையா அதை ஓட்டுவோம். அதை ஓட்டி அதாவது நமக்கு என்ன கிடைக்கும், டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா. நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். இந்த இடத்துல வந்து வேரியஸ் இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்றோம். சரி, இந்த நியூக்ளியர் ரியாக்டரோட யூசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் யூசஸ் எலக்ட்ரிசிட்டி.
ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்றோம். ரெண்டாவது யூசஸ் என்ன அப்படின்றது ஐசோடோப்ஸ். நம்மளுக்கு தேவையான இப்போ நம்ம நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ஐசோடோப்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஐசோடோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இதுதான் இதனுடைய ரெண்டு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரீடர் ரியாக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அதோட டைப். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பிரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரீடர் ரியாக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, ஃபீஷனபிள் மெட்டீரியல், நான் ஃபீஷனபிள் மெட்டீரியல். அந்த நான் ஃபீஷனபிள் மெட்டீரியல் வந்து ஃபீஷனபிள் மெட்டீரியலா மாற்றத்துக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. சரிங்களா, பாம்பே பார்க்குறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம கல்பாக்கம், அதுக்கடுத்து பார்க்குறோம் வேற எங்க கூடங்குளம், இது மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்றோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், அவ்வளோதான். இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுல இருந்து வந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இந்த லெசன்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்மளால ஜெனரல் சயின்ஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 to 12 கொஸ்டின் வந்து ஈஸியாக நம்மளால வாங்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சரிங்களா, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேவையான டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸோட மொத்த கம்பைலேஷன் பிளஸ் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கான மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படி ஆகும், அந்த சிலபஸ் எப்படி கவர் ஆகுதோ ஸோ வெளியே ரெஃபர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணியோ ஆர் வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.